எப்படி இருக்காங்களோ நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன், நான் எப்படி இருக்கேன் இவங்க அப்படியே. ஸோ எனக்கு வேண்டி இதை பண்ணு அதை பண்ணு, இந்த செகண்ட் வரைக்கும் அது இல்லை. எனக்கு வேண்டி இதை பண்ணு அதை பண்ணு, அது ஒன்றும் அப்படிலாம் பெருசாக இருந்துச்சு. நான் இது வந்து அப்பாட்ட, அப்பா இப்போ இறந்துட்டாரு, 2022 லாஸ்ட்டில் இறந்துட்டாரு. அப்போ அதுக்கு முன்னாடி நான் எல்லாரும் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் அப்பாட்ட, அந்த மாதிரினா யோசிச்சுக்கடா, ஃபர்ஸ்ட் லைஃப் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அப்போ உனக்கு தெரியுமில்ல, நான் பெருசெல்லாம் உன் ரூமில் வந்து எட்டி பார்க்க முடியாதுனால எனக்கு சில பேரிகேட்ஸ் இருக்குது. பட் பார்த்துக்க, உனக்கு தெரியுமில்ல உன் லைஃப் இது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உனக்கு 2 குழந்தை இருக்குது. ஸோ இதெல்லாம் மியூச்சுவலாக போகணும். அம்மா வந்து குழந்தைன்னு பெருசாக தெரியாது அது, பட் ஸ்டெப் மதரு சித்தி அது சொல்லும்போது, அவங்க தான் சொல்லும்போது அது வேற மாதிரி போயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கோ நீ லைஃப். இல்லைப்பா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஓகே, எல்லாரோட அம்மாக்கும் வர அந்த ஒரு பயம் தானே அம்மா அப்பாவுக்கு. சப்போஸ் அந்த ஃபேமிலியோட திருப்பியும் அட்டாச் ஆனா உன்னோட லைஃப் யோசிச்சுப்பாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட டே லைஃப் போறது தெரியும். எனக்கு அவர் தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமா நின்னேன். அதனால சரி ஓகே உன்னோட விருப்பம். எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்குமோ, செகண்ட் ஹாஃப் நமக்கு பீஸ்ஃபுல்லா போகும்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் தான். 2 பேரோட கேரக்டருமே அந்த மாதிரி. ஸோ